மனதின் அமைதி. சைலண்ட் மைண்ட். எப்படி மனதின் அமைதியை உருவாக்குவது? அன்னை ஸ்ரீ அரவிந்தரின் கருத்துப்படி மனதை அமைதிப்படுத்துவது என்பது ஒரு உணர்வு பயிற்சி. இது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமானது. எண்ணங்களால் சூழப்பட்ட மனதை அமைதிப்படுத்தி உள்ளுரை அசையா தன்மையை கொண்டு வருதல் ஒருவரை உயர் ஆன்மீக பக்குவத்திற்கு இட்டுச் செல்லும். அது ஆழ்நிலை ஆன்மீக உண்மைகளை தெரியப்படுத்துவதுடன் இறைவனின் உதவியால் மாபெரும் சாந்தியை வரப்பெறலாம். மனதை அமைதிப்படுத்துவதற்கான பயிற்சியின் திறவுகோல். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், மனதின் அமைதியை அடையும் பணியில் நாம் எண்ணங்களுக்கான ஒரு கதவை அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் அலைபோல் பாயும் எண்ணங்களை அடக்கி ஒரு அசையா நிலைக்கு கொண்டு வரும்போது மனம் நிசப்தமாகி இறைவனை ஏற்க தயாராகிறது. நமது அன்னை கூறுவது யாதெனின், அமைதி நிறைந்த மனம் ஒரு பளிங்கு போன்ற கண்ணாடி போன்றது. இது எல்லா உண்மைகளையும் அப்படியே பிரதிபலிக்கும். அது இறைவனுடைய இருப்பை முழுமையாக அறிவதற்கு உறுதுணையாக இருக்கும். எண்ணங்கள் நீங்கியிருத்தல். எண்ணங்களை விலகி நின்று கவனியுங்கள். எண்ணங்கள் உருவானாலும் அதனால் பாதிக்கப்படாமல், அதனுடன் இணையாமல் அவை ஏன் அப்போது வருகிறது என்று அமைதியுடன் மேற்பார்வை இடுங்கள். அமைதிக்காக ஆர்வமுறுதல். நம் உள் அமைதியை வளர்த்து கொள்ள உண்மையாக ஆர்வமடையுங்கள். அன்னை சொல்கிறார், மனதின் அமைதிக்காக திடமான ஆர்வம் இருக்குமானால் இறை அருள் நமக்கு பேருதவியை நல்கும். பொறுமையும் விடாமுயற்சியும் மனதை அமைதிப்படுத்துவது அவசியம். இதற்கு பயிற்சி இன்றியமையாதது. தியானத்தின் மூலம் ஒருநிலைப்படுதல். ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து நம் மூச்சுக்காற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்வதால் நாம் வேறு சிந்தனை இல்லாமல் ஒருநிலைப்பட முடியும். ஸ்ரீ அரவிந்தர் கூறுவது யாதெனின், இதய பகுதியிலோ அல்லது தலைக்கு மேலுள்ள பகுதியிலோ நம் மனம் ஒருநிலைப்படுவதால் உயர் உணர்வு சக்தியுடன் தொடர்பு கொள்ள முடியும். எண்ணங்களை இறைவனின் வசம் அழியுங்கள். எப்போதெல்லாம் எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறதோ அப்போது மனதை இறைவனிடம் திருப்புங்கள். இந்த பயிற்சி மன அலைச்சலை குறைத்து மனதை உயர் சக்தியுடன் இணையச் செய்யும். உள்நோக்கிய கவனிப்பு. ஒரு திரைப்படத்தை காண்பதைப் போல உங்கள் மனதை ஆழ்ந்து கவனிக்கும் பயிற்சி பெறுங்கள். இந்த விலகி நிற்றல் நம் மீதான நம் எண்ண சக்தியை குறைக்கச் செய்யும். சரீர உணர்வு அமைதி. அமைதி என்பது நம் மனதிற்கு மட்டும் என்றில்லாமல் உடலையும் உணர்வுகளையும் பொறுத்தது. ஒரு ஓய்வற்ற உடலும் உணர்ச்சி பெருக்கும் கூட மன அமைதியை பாதிக்கும். பிரார்த்தனையும் சரணடைதலும். மனதின் அமைதிக்கான பிரார்த்தனையும் மனதின் செயல்களுக்கான சரணடைதலையும் இறைவனுக்கு நிவேதனமாக்குங்கள். அன்னை சொல்வது யாதெனின், சரணடைதல் என்பது அமைதியை வரவேற்கும் ஒரு சக்திமிக்க வழியாகும். மந்திரங்களை உபயோகிக்கலாம். மீண்டும் மீண்டும் ஒரு மந்திரத்தை அல்லது வார்த்தையை கூறுவது, உதாரணமாக ஓம் என்பது மனதை மெதுவாக ஒருநிலைப்படுத்தி அமைதியில் திளைக்கச் செய்யும். மனதை அமைதிப்படுத்துவது என்ன கிடைக்கும்? சாந்தி, அமைதி, நிம்மதி, மோனம். கலங்காத படபடப்பு இல்லாதது நிம்மதி. அசைவற்ற தெளிந்த தன்மை அமைதி. சாந்தி அனைத்திலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்ட ஓய்வு நிலை. மோனம் எந்த நிலையும் பாதிக்காத ஆழ்ந்த நிசப்தம். இந்த உணர்வு விசாலமாக இருக்க வேண்டும். செல்லும் இடம் எங்கும் இதை உணர வேண்டும். காணும் அனைத்திலும் இந்த உணர்வு வேண்டும். நம் உணர்வு விரிவடையும் அளவிற்கு தெய்வ சக்தி மேலிருந்து இறங்கி நம் ஆதார சக்தியை ஒளியால் நிறைக்கும். அது வலிமையை, சாந்தியை நமக்கு அருளும். நம்மை திறக்கும் அளவில் அமைதியை அழைத்து தெய்வ சக்தியை நமதாக்கி கொள்ள முடியும். நம் தலைக்கு மேலும் தலையை சுற்றிலும் அமைதியை உணர்வது முதல் படி.
பிறகு அதனுடன் தொடர்பு கொண்டு நமது மனம், உயிர், உடலை நிரப்பி அமைதியை நம்மை சூழ்ந்து இருக்குமாறு வாழ பழக வேண்டும். இதுதான் தெய்வ உணர்வின் ஆக்கமான அடிப்படை. நேரடியான அனுபவம் நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். மனதைப் போலவே நரம்புகளிலும் உடலிலும் உறுதியான சமநிலை, ஆதிக்கமும் பற்றின்மையும் வர வேண்டும். புறம் அதன் எதிர்ப்பு ஆகியவற்றால் கலங்கக்கூடாது. வாழ்வின் துன்பங்களால் துவண்டு விடாமல் மேன்மேலும் உள்ளே சென்று அங்கிருந்து வாழ்க்கையை பார்த்து பாதிக்கப்படாமல் வெற்றி பெறலாம். புற சூழ்நிலைகளை விட ஆன்மீக சூழல் முக்கியமானது. புற வாழ்க்கையை நம் தெய்வ சக்தியை கொண்டு செயல்படுத்த நமக்கு நிம்மதி, சமநிலை, நம்பிக்கை, தெய்வ சக்தியை கிரகித்து நம் கொண்டு வந்த உணர்வு செயல்பட முனையும் போது நமது இச்சா சக்தியை தெய்வ ஒளியே வழி நடத்தும். பலம் நிச்சயம். சமநிலையால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இறைவனது இச்சையில் அசையாத நம்பிக்கையுடன் தொடர்ந்து செல்ல வேண்டும். அன்னையின் சக்தி மேலிருந்து இறங்கி நம் ஜீவனின் பல்வேறு தளங்களையும் நிரப்பி நம்முள் வேலை செய்வதை இடைவிடாது மிக தெளிவாக உணர வேண்டும். இந்த சாதனைக்கு வலுவான மனமும் உடலும் பிராணசக்தியும் தேவை. கலங்காமல் நிம்மதியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதே சரியான முறை. அன்னையை நம் உதவிக்கு அழைத்தால் தவறாது அன்னை வருவதை நிதர்சனமாக அறிய முடியும். விரிவும் அமைதியுமே யோக உணர்வின் அடிப்படை. உள் வளர்ச்சி மற்றும் அனுபவம் நிச்சயம். உடலிலிருந்து விடுதலை பெற்று எழ வேண்டும். தியானத்தால் நம் உணர்வு தலைக்கு மேல் சென்று சாதாரண மனத்தை தாண்டி மேலே உயர் உணர்வை ஏற்று மையத்திற்கு செல்லும். இந்த தெய்வ உண்மை நமக்கு மாபெரும் பூரணத்தை அளித்து அமிர்த நிலையை அளிக்கும். ஜீவனின் போக்கும் நம்முள் உள்ள அழைப்பும் தான் இதற்கு முக்கியம். அன்னைக்கு நம்மை திறந்து அன்னையின் விருப்பமே நிறைவேறட்டும் என்று மற்ற எதிரானவற்றை விலக்கிவிட்டால் அன்னையே நமக்குள் அவர்களின் பணியை மேற்கொள்வார்கள். அதுபோதும். அன்னையின் சக்தி நம் மூலம் அனைத்தையும் நிறைவாக்கும். இவ்வாறு அன்னையை நமக்குள் அனுமதிப்பதால் மோனமும் சித்தியும் உரிய காலத்தில் கிடைக்கும். இந்த நிலையை அடைய நாம் தலையிலும் புருவ மத்தியிலும் கூட ஒருமுனைப்படலாம். ஆனால் இதயத்தில் ஒருமுனைப்படுவதே சிறந்தது. மனம் அமைதி நிறைந்து ஒருமுனைப்பு வலுவாகி ஆர்வம் தீவிரமானால் அனுபவம் தொடங்கும். பல உண்மைகள் நமக்கு புரியும். தெய்வசக்தி ஒன்றுதான் திவ்ய மாற்றம் தரும். தெய்வ சக்தியை ஏற்க தயாராவது ஒன்றே நம் பணி. ஆத்மாவின் அழைப்பை தெய்வசக்தி நிறைவேற்றி வைக்கும் போது இதயத்திலிருந்து எழும் சைத்திய புருஷன் வெற்றியை நமக்கு தவறாமல் வழங்கும். பொதுவாக 30 வருடம் தவம் இருந்தாலும் கிடைக்காத நிலை இது. ஆனால் இதயத்தில் வலுவான ஆர்வம் கொண்டு நாம் வழிபடும் தெய்வத்தின் சாநித்தியத்தை உணரும் போதும் இறை சக்தியின் அருளை நம்பி இருந்தால் அது பழகிவிட்டால் தடைகள் விலகும். நாம் உண்மையான ஆர்வத்துடன் இருந்தால் தெய்வீக வாழ்வை பெறலாம். வாழ்வின் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து அதை இறைவனால் கொடுக்கப்பட்ட பணியாக கருகி அகங்காரமின்றி செய்வதே தெய்வ வாழ்வின் அடிப்படையாகும். முழு சரணம் ஒன்றுதான் ஜீவனின் எல்லா அகங்கார முடிச்சை அறுக்கும். தொடக்கத்திலிருந்தே சரணாகதி செய்வதை உறுதியாக கொண்டு தன்னை அர்ப்பணித்து ஒவ்வொரு அடியிலும் ஆத்ம சமர்ப்பணத்தை பூர்த்தி செய்தல் வேண்டும். சொந்த முயற்சி படிப்படியாக தெய்வ சக்தியின் இயக்கமாக மாற்றப்பட வேண்டும். சைத்திய புருஷன் முன்வந்து செயல் முழுவதையும் தன் செல்வாக்கின் கீழ் கொண்டு வந்து அவற்றை கடவுளிடம் ஒப்படைத்துவிடும். அப்பொழுதும் விழிப்பும் தெய்வ சக்தியின் செயலுக்கு இடைவிடாத சம்மதமும் தேவை. எப்போதும் தெய்வ சக்தியை நமக்குள் வரும்படி அழைக்க வேண்டும். தெய்வ சக்தி நம்மில் வேலை செய்வதை உணர முடிந்தால் எல்லா பணிகளும் எளிதாக முடியும். தெய்வ சக்தியும் ஒளியும் வேலை செய்ய துவங்கி யோக சித்திக்கு தேவையான அடிப்படையாகிய சாந்தி, சமநிலை, ஆன்மபலம், தூய பக்தி, உணர்வின் வளர்ச்சி ஆகியவை ஆத்ம மோனத்தை வழங்கும். உண்மையை ஏற்க மனத்தை நிம்மதியாக வைத்திருத்தல் அவசியம். அன்னையுடன் இடைவிடாத தொடர்பு கொண்டு அவர்களுடைய விருப்பத்தை அறிய சைத்திய புருஷனை விழிப்புடன் முன்னிற்கச் செய்து செயல்பட்டால் எதுவும்
தவறு ஆகாது. இதற்கு நமக்கு வேண்டியது எல்லையற்ற விடாமுயற்சியும், பொறுமையும், வலுவான ஆர்வமும் ஆகும். ஜீவனுக்கு திவ்ய மாற்றம் அடைய இது உதவும். முயற்சி செய்யுங்கள் அன்பர்களே, வெற்றி நிச்சயம். அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.